அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது மானிப்பாய் சந்தியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பக்கம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இந்த பக்கம் ஜாழ்ப்பாணத்துக்கு போற பக்கமா இருக்கும். அதாவது மானிப்பாய் சந்தியிலிருந்து ஜாழ்ப்பாணம் பக்கமா வரைக்கும் ஒரு 50 மீட்டர் தூரத்துல இருக்கிற 5 பரப்பு காணியில் அமைந்த 3 மாடி கட்டிடம் ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு. அது சம்பந்தமான விடயங்களை தான் இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போறோம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கட்டிடம் தான் நான் சொன்ன அந்த 5 பரப்பு காணியில அமைந்திருக்கிற கட்டிடமா இருக்கும். அதாவது இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா கீழ் தளத்துல, அதாவது கிரவுண்ட் புளோர்ல நிலத்தளத்துல பாத்தீங்கன்னா 7 கடைகள் காணப்படுது. அதோட முதலாவது தளம், 2வது தளம், 3வது தளம், நிலத்தளம் தவிர்ந்த ஏனைய 3 தளங்களும் நான் சொன்ன மாதிரி மிச்ச 3 தளத்திலையும் முதலாவது தளம் முற்றுமுழுதாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. 2வது தளம் மற்றும் 3வது தளம் வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காணி கட்டிடம் சம்பந்தமான மேலதிக தகவல்களை நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னர் இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் எங்களால தொடர்ந்து பதிவிடப்படும் வீடியோக்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து நாங்கள் இந்த கட்டிடத்தின் வெளிப்பகுதியை பார்த்துட்டு உள்ளுக்குள்ள என்னென்ன மாதிரியான விடயங்கள் இருக்குன்னு சொல்லி அதை பார்ப்போம். இப்ப நீங்க பாக்குறது கட்டிடத்தின் ஒரு பக்கம். இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் கட்டிடத்துக்குள்ள நாங்கள் என்டர் பண்றதுக்குரிய வழிகள் இருக்குது. நாங்கள் இந்த வீடியோண்ட பின்பகுதியில பார்ப்போம். இப்ப நீங்க பாக்குறது கட்டிடத்தின் பின்பகுதி, அதாவது காணியின் பின்பகுதி எல்லையை தான் பாக்குறீங்க. இதுதான் பின்பகுதி எல்லை. இந்த பின்பகுதி எல்லையில கட்டிடத்துக்கும் பின்பகுதி எல்லைக்கும் இடையில பாத்தீங்கன்னு சொன்னா பாத்ரூம், டாய்லெட், மற்றது என்ஜின் ரூம் காணப்படுது. அதோட இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு என்னன்னு சொன்னா இந்த காணிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பிரதான வீதி முகப்பும் இருக்குது. அதே நேரம் அதுக்கு பக்கத்துல ஒரு ஒழுங்கையும் இருக்கு. அந்த ஒழுங்க பாதையும் இந்த காணிக்கு இருக்குது. அதால பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாக்குறதா அந்த பக்கத்துல வர ஒழுங்க பாதை, அது தேர் ரோட் தான். அதால நீங்கள் இந்த கட்டிடத்தின் 2 பக்கங்களையும் நீங்கள் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எதிர்காலத்துல. இப்ப நீங்க பாக்குறது கட்டிடத்தின் அருகால போற பாதையால நாங்கள் கட்டிடத்துக்கு உள்ளுக்குள்ள என்டர் பண்றதுக்குரிய வழி. இனி நாங்கள் முன்பக்கத்தால பார்ப்போம் எப்படி நாங்கள் கட்டிடத்துக்கு உள்ள என்டர் பண்றோன்று. இதுதான் கட்டிடத்துக்கு உள்ள நாங்கள் என்டர் பண்றதுக்கு, அதாவது மேல் பக்கம் போறதுக்கான படி வழி காணப்படுற இடம். அதாவது இந்த 3 மாடி கட்டிட தொகுதியின் கீழ்த்தளம் நிலத்தளம் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாவே வாடகை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பினான்ஸ் கம்பெனி, ஒரு பேங்க், மற்றது ஒரு பர்னிச்சர் ஷாப் அதே மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இனி நாங்கள் பார்க்க போற விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது தளத்துக்குரிய வழி. அதாவது இதுதான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது பக்க பாதையால வர படி. அது நேரம் நீங்கள் கீழ்த்தளத்துக்கு இறங்கலாம் அல்லது முதலாவது தளத்துக்கு நீங்கள் ஏறிக்கொள்ளலாம். இப்ப நாங்கள் பார்க்கறது முதலாவது தளம். முதலாவது தளத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா முற்று முழுதாக கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு. முதலாவது தளத்துல ஒரு போர்ஷன் மட்டும் ஒரு பியூட்டி பார்லருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, வாடகைக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதை விட நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறதா இந்த முதலாவது தளம். இது பர்னிச்சர் ஷாப்புக்குரிய ஸ்டோர் ரூமாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு தளங்களும் கிட்டத்தட்ட 7000 சதுர அடி பரப்பளவை கொண்டதான் காணப்படுகிறது. இங்க இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா 4 தளம், நிலத்தளம் உட்பட 4 தளம் இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட 28,000 தொடக்கம் 30,000 சதுர அடி வரைக்கும் இந்த கட்டிடம் காணப்படுகிறது. இந்த மிகப்பெரிய கட்டிடத்தின் கீழ் 2 தளங்களும், அதாவது நிலத்தளமும் முதலாவது தளமும் கடைகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2வது தளம் மற்றும் 3வது தளம் கல்யாண மண்டபத்துக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்ப நீங்கள் முதலாவது தளத்தை முற்றுமுழுதாக பார்வையிட்டு இருப்பீர்கள். நாங்கள் இனி பார்க்க போற விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா 2வது தளம். 2வது தளத்துக்கு போறதுக்கும் அதே வழியை தான் நாங்க பாய்ப்போம். அதாவது அந்த படி அமைப்பு 2வது தளத்துக்கு போறதுக்கும் இருக்கு. இப்ப நாங்கள் 2வது தளத்துக்கு போவோம். ஆனால் 2வது தளத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா அங்க 2வது மற்றும் 3வது தளத்துல எங்களுக்கு இன்னும் வேலைகள் இருக்கு. அதாவது கட்டடம் கட்ட வேண்டிய தேவையில் இல்லை, ஆனால் என்ன பினிஷிங் வேலைகள் இருக்குது. மாவல் பதிக்க வேண்டும், ஜிப்சம் ஒர்க் செய்ய வேண்டும், அப்படியான சில வேலைப்பாடுகள் இருக்குது. அதைத்தான் நாங்கள் இனி பார்க்க போறோம். கீழ்த்தளம் தவிர்ந்த ஏனைய 3 தளங்களுக்கும் முன்பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ரோட் ஃபேசிங் பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணாடி பொருத்தப்பட்டிருக்கு. அந்த கண்ணாடியை நீங்க அதாவது இந்த வீடியோ முன்பகுதியில பார்த்திருப்பீங்க. அதன் அழகிய தோற்றத்தை பார்த்திருப்பீங்க. அதை நாங்கள் இப்ப கிட்டவா பார்க்கிறோம். முழு பகுதிக்கும் கண்ணாடி பொருத்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து நாங்கள் 2ஆம் தளத்தினுடைய மிகுதி பகுதியை பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பகுதி அதாவது 2ஆம் தளம் முற்றுமுழுதாக பூர்த்தி செய்யப்படவில்லை. அதுக்கு இன்னும் வேலைகள் இருக்கு. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2ஆம் தளத்தில இருந்து நீங்கள் 3ஆம் தளத்திற்கு போறதுக்கு இதுல பாக்குற மாதிரி ஒரு படி அமைப்பு வசதியும் செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் 2ஆம் தளத்திலிருந்து 3ஆம் தளத்திற்கு இந்த படியூடாக நீங்கள் மேல போகக்கூடிய வசதி இருக்கு.
இருக்கு. இதை விட எங்களுக்கு கொமனான படி வசதியும் இருக்குது. தொடர்ந்து இந்த கட்டடத்தின் உரிமையாளர் வந்து இந்த 2ஆம் தளத்தை கல்யாண மண்டபத்திற்காக ஒதுக்கி வைத்திருக்கிறபடியால் இந்த 2ஆம் தளத்திற்குரிய கூரை அமைப்பு வந்து ஜிப்சம் ஒர்க்கால செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஜிப்சத்தால வந்து வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதை தான் நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது முழுதாக வந்து கம்ப்ளீட் பண்ணப்பட்டுட்டது. இதுக்கு லைட் வேலைப்பாடுகள் மட்டும்தான் இனி செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அதை தான் நீங்கள் இப்ப இந்த வீடியோல பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவரைக்கும் நாங்கள் இந்த கட்டிடத்தின் கீழ்த்தளம், 1ஆம் தளம், 2ஆம் தளம் 3 தளங்களையும் நாங்கள் முழுதாக பார்த்திருப்போம். இனி நாங்கள் பார்க்க போறது வந்து இந்த கட்டிடத்தின் 3ஆம் தளத்தை வந்து பார்க்க போறோம். அதுவும் வந்து என்னன்னு சொன்னா 2ஆம் தளம் போலவே 3ஆம் தளம் வந்து முற்றுப்பெறவில்லை. அதாவது நிலம் எல்லாம் வந்து இழுத்தபடி இருக்கு. அதுக்கு வந்து நாங்கள் மாவுள் பதிக்க வேண்டிய தேவைப்பாடு மட்டும் காணப்படுகிறது. அதைத்தான் நீங்கள் இந்த காணொலியில வந்து பார்க்க போறீங்க. இது போன்று உங்களிடம் விற்க உள்ள விடயங்களை நீங்கள் விளம்பரப்படுத்துவதற்கென எமது யூடியூப் தளத்தின் தொலைபேசி இலக்கத்தை இந்த காணொலியின் அடிப்பகுதியிலையும் இந்த காணொலியின் கடைசி பகுதியிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து நான் கொடுத்திருக்கிறேன். அந்த தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களது விளம்பரங்களையும் இலவசமாக பதிவு செய்து பதிவேற்றிக் கொள்ள முடியும். தொடர்ந்து நாங்கள் இந்த 3ஆம் தளத்தின் மேலதிக விடயங்களை பற்றி பார்ப்போம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இதற்கு வந்து செப்பரேட்டா வந்து படி அமைப்பு முறை இருக்கு. அதாவது நீங்கள் 3ஆம் தளத்திலிருந்து மேல் தளத்துக்கும் அதே நேரம் 3ஆம் தளத்திலிருந்து 2ஆம் தளத்துக்கு செல்வதற்கும் வந்து இந்த படி வந்து காணப்படுது. தான் நீங்கள் இப்ப இந்த வீடியோல வந்து பாக்குறீங்க. இந்த வழியா இப்ப நீங்கள் வந்து கல்யாண மண்டபம் சரி ஏதாவது வசதியை அமைத்துக் கொள்ளும் போது இந்த படியை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இனி நாங்கள் வந்து பார்க்க போற விடயம் வந்து கட்டிடத்தின் மேல் தளம். இந்த மேல் தளத்திலிருந்து மானிப்பாய் நகரத்தின் முழு வியூவையும் வந்து பார்ப்போம். அதைத்தான் நாங்கள் இனி பார்க்க போற விடயம். இப்ப நாங்கள் மேல் தளத்துக்கு போவோம். பாருங்கள், இந்த கட்டிடத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே வந்து 4 தளங்களுக்குரிய அனுமதி இருந்தாலும் 5வது தளத்திற்கும் வந்து அனுமதி காணப்படுகிறது. அதற்காகத்தான் இந்த தளத்தின் மேற்பகுதியில் வந்து பாருங்கள் கம்பி வந்து விடப்பட்டிருக்கு. நீங்கள் அதோட ஜாயின் பண்ணி 5வது தளத்தை நீங்கள் கட்ட வேணும் என்று சொன்னா கட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து நாங்கள் இந்த கட்டிடத்தின் அமைவை பார்ப்போம். அதாவது மேல் தளத்திலிருந்து இந்த மானிப்பாய் நகரத்தில் இந்த கட்டிடம் வந்து எந்த மாதிரியான இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த கட்டிடத்தை பொறுத்தவரையில இது வந்து மிகவும் பொருளாதார மைய பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அதாவது மானிப்பாய் பகுதியை பொறுத்தவரையில சரியான பொருளாதார மைய பகுதியில இந்த கட்டிடம் வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த கட்டிடத்துக்கு அருகாமையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொமர்ஷியல் பேங்க், பெட்ரோல் ஷெட், பாடசாலைகள், அதாவது லேடிஸ் காலேஜா இருக்கலாம் அல்லது ஹிந்து காலேஜா இருக்கலாம், அனைத்து பாடசாலைகளும் வந்து இது இந்த கட்டிடத்துக்கு அருகாமையில்தான் இருக்கு. அதாவது இது சரியான ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அதோட இந்த கட்டிடத்தின் கீழ்ப்பகுதியிலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வங்கி ஒன்று காணப்படுது. இப்ப நீங்க பாக்குறது தான் இந்த மானிப்பாய் மத்திய பகுதியின் அழகிய தோற்றம். அதாவது நீங்க இதுல பார்த்து கொண்டிருக்கிற வந்து சுற்று வட்டத்தை பாக்குறீங்க. இந்த சைட்ல பெட்ரோல் ஷெட், இங்க பக்கம் வந்து கமர்ஷியல் பேங்க் இருக்குது. அதே நேரம் இனி நாங்க பார்க்க போற விடயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது சுதுமலை ரோட் வந்து மானிப்பாய் ரோட்ல வந்து இடம். இந்த சுற்றுவட்டத்துக்கும் சுதுமலை ரோட் வந்து மானிப்பாய் ரோட்ல வந்து இடத்துக்கும் சரியான நடுப்பகுதியில வந்து இந்த காணியும் கட்டிடம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கட்டிடம் அமைந்திருக்கிற காணியின் அளவை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 5 பரப்பா காணப்படுது. ஆவணங்கள் மிகவும் தெளிவான முறையில் உள்ளன. முறையாக அனைத்து திணைக்களங்களிலும் அனுமதி எடுத்து தான் இந்த கட்டிடம் வந்து கட்டப்பட்டிருக்குது. அதே நேரம் ஸ்ட்ரீட் லைனுக்கு ஏற்ற போலதான் இந்த கட்டிடம் வந்து பின்னோக்கி நகர்த்தி கட்டப்பட்டுள்ளது. இந்த காணியில் அமைந்திருக்கிற இந்த கட்டிடத்துக்கு முதலிட விரும்புகிறார்கள். நீங்கள் வந்து இந்த காணொலியின் மேல் பகுதியில ஒரு தொலைபேசி இலக்கம் வந்து கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டு நீங்கள் மேலதிக தகவல்களை பெற்று உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் வந்து ஆவணங்களை சரிபார்த்து நீங்கள் இந்த காணியையும் கட்டிடத்தையும் வந்து கொள்வனவு செய்து ஒரு புதிய தொழில் முயற்சியை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து நாங்கள் இப்ப நிற்கிற இடம் வந்து அந்தோணியார் கோயில். அந்தோணியார் கோயிலிருந்து யாழ்ப்பாண பக்கமா நாங்க போய்க்கல இந்த கட்டிடம் வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லித்தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். இப்ப நீங்க பாக்குறது வந்து ரவுண்ட் அபவுட், அதாவது மானிப்பாயில ரவுண்ட் அபவுட் பாக்குறீங்க. அதுல பக்கத்துல கொமர்ஷியல் பேங்க் இருக்கு. அந்த கொமர்ஷியல் பேங்க்ல இருந்து நாங்கள் யாழ்ப்பாண பக்கம் போய்க்கல இந்த கொமர்ஷியல் பேங்க் அந்த சந்தி, அதாவது ரவுண்ட் அபவுட் சந்தியில இருந்து சரியா ஒரு 50 மீட்டர் தூரத்துல இந்த கட்டிடம் வந்து அமைஞ்சிருக்கு. அதைத்தான் நீங்கள் இப்ப பாக்குறீங்க. இதுதான் நாங்கள் முன்னர் பார்த்த அதே கட்டிடம். அதே 3 மாடிகளை கொண்ட கட்டிடமா தான் இருக்கு. இதுக்கு இன்னொரு ஃப்ளோர் வந்து நீங்க கட்டக்கூடிய அனுமதியும் இருக்கு. அதாவது இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை இந்த கட்டிடத்துல வந்து என்னென்ன விடயங்களுக்காக இது கட்டப்பட்டதுன்னு பார்த்தோம்னு சொன்னா கீழ்த்தளம், 1ஆம் தளம் 2 தளமும் வந்து கடைகளுக்காகவும், அதுக்கு மேல் தளம் வந்து அதாவது 2ஆம் தளம் வந்து திருமண மண்டபத்துக்காகவும், 3ஆம் தளம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரூம்ஸ், அதாவது அறைகள் நீங்கள் கட்டி வாடகைக்கு விடக்கூடிய மாதிரியான அப்ரூவல் வந்து இருக்கு. அதாவது அனுமதி வந்து காணப்படுது. 4ஆம் தளம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டக்கூடிய அனுமதி இருக்குது. நீங்கள் விரும்பினா அதையும் வந்து
வேணும்னு சொன்னால் ரூம் செட்டப்பில் கட்டி நீங்கள் வந்து வாடகைக்கு விடக்கூடிய வசதி வாய்ப்பு வந்து காணப்படுகிறது. அதாவது இப்போ நாங்கள் வந்து அந்தோனியார் கோயிலிருந்து இந்த கட்டிடம் வரைக்கும் வந்த நாங்கள் இனி நாங்கள் பார்க்க போகிற விடயம் வந்து இந்த கட்டடத்திலிருந்து நாங்கள் யாழ்ப்பாண பக்கம், அதாவது சுதுமலை ரோட்டுக்கு போகிற, தாவடி ரோட்டுக்கு போகிற சந்தியை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கட்டடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவடி சுதுமலை ரோட் வந்து மானிப்பாய் வீதியோட இணைகிற அந்த சந்தியிலிருந்து ரவுண்ட் அபவுட் சந்திக்கு சரியா நடுவில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த தாவடி சுதுமலை சந்தி, அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் அந்த சந்தியாக இருக்கும். இது போன்று மற்றுமோர் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.